Hi all, welcome to SJ யூடியூப் சேனல். சாட்டர்டே மார்னிங்கு ஆக்சுவலி இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற டெம்பிளில் வந்துட்டு ஒரு 3 days வந்து ஊர் பண்டிகை மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரியில் 3 days கர்கம் எடுக்குவாங்க. ஸோ சாட்டர்டே மார்னிங் கூட வீட்டுக்கிட்ட வந்துட்டு தான் போனாங்க. மார்னிங்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வரலக்ஷ்மி உட்கார வச்சுருந்தேன். ஸோ எடுத்துடலாம் 3 days கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். மண்டே வரைக்கும் மண்டே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாப்பா இருக்கிறதுனால நான் செகண்ட் சான்ஸ் எடுக்கவே போகல. ஏன்னா போய் அவள் ஏதாச்சும் தொட்டு கீழே ஏதாச்சும் தள்ளி விட்ருவாளோன்னு எனக்கு அந்த பயமாகவே இருந்துச்சு. சரி அதுக்கு முன்னாடி நானே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சேஃபாக எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் அப்படியே ஷாப்பிங் போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆகஸ்ட் 15க்கு எங்கள் பாப்பா ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால அவளை டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷூ, ப்ளூ ஜீனு, ஒயிட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் டிஷர்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் எனக்கு ஷூ எங்கேயுமே கிடைக்கல. 3 ஷூ வாங்கியிருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு பழைய ஷூவெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது ஸ்கூலுக்கு போட்டு அனுப்புறது. அதனால இங்கே பார்த்தேன் இந்த 3 ஷூ ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எனக்கும் ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். பார்க்கும் போதே எனக்கு பிடிச்சிச்சு இந்த ஸ்லிப்பரு. சரி ஓகே எனக்கும் ஒரு பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸ்கூலில் வந்து வித்தவுட் லேஸு அப்புறம் ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. நான் அந்த கடையில் பார்த்தேன். பட் எனக்கு அது செட் ஆகல, கிடைக்கவோ இல்லை. சரி நாளைக்கு கமர்ஷியலுக்கு போகிறோம்ல அப்போ வாங்கிக்கலாம். அங்கே எப்படி இருந்தாலும் டிஷர்ட்டு ஜீன் எல்லாம் வாங்கணும். இந்த சில்வர் தட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது இந்த தட்டு. நான் இது வந்து எப்போயாச்சும் பூஜை பண்ணும் போது இல்லை ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் இருக்கும் போது ஒண்டி தான் எடுக்குவேன். இல்லைனா மேலே போட்டு வச்சுடுவேன். நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்டோடைய டாட்டர் பர்த்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சாரீ ஒன்று ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வேர் பண்ணுறதுக்கு. அப்பனுக்கு பேம்பஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் ரிசீவ் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய பாப்பாவுக்கு ரீசெண்டாக தான் பேம்பஸ் நான் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா அவளுக்கு ஸ்டாப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஒரு வேலையாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பா அது ஒண்டின்றதுனால எனக்கு இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நேற்று பூஜைக்கு வச்சுருந்த பழுவெல்லாம் இருந்துச்சு. சரி எடுத்து அதுலேயும் பேஸ்கெட்டில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். டின்னருக்கு ஒயிட் ரைஸோ டொமேட்டோ ரைஸோ தான். ஸோ டின்னரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப எனக்கு தோணினே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னேன் வரும்போது ஸ்வீட் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்குவோம் அப்படின்ட்டுன்னு. அதனால அவர் வாங்கிட்டு வந்தார். எனக்கு ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும். அப்புறமா காஜு பர்ஃபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரசகுல்லா இல்லை அப்படின்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.